ரீசெண்டாக கொரியன் வெப் சீரிஸ் ஒன்று பார்த்தேன். இந்த படத்தோடைய டைட்டில் வந்து கர்மா. கிட்டத்தட்ட 6 எபிசோடு இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் டியூரேஷனில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா மூவின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ட்ராமா மூவியில் கொஞ்சம் த்ரில்லிங்காக ஆட் பண்ணி க்ரைமை இன்வெஸ்டிகேஷனாக முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் லீட் ஆக்டராக காமிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு 6 முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு வந்து அதிக அளவு கடன் வாங்கியிருப்பான் அமௌண்ட்டை. ஸோ அவன் வந்து பெரிய இடத்துல வாங்கினதுனால அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த கடன் அமௌண்ட்டை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே கட்டணும்னு அவனுக்கு ஒரு டைமை விதிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த கடனை அடிக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி பண்ணாலும் ஸோ அவனால் முடியல. கடைசியில் அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்து அவங்க அப்பா வந்து இறந்தால் மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் அவனுக்கு வருன்றது அவனுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆளை வந்து ஒரு கில்லரை வந்து சூஸ் பண்ணி அவனுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் வரும்போது 30% ஷேர் ஒன்று தரான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து இந்த கதைக்குள்ளே இழுக்கிறாரு. ஸோ அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டை இழுக்க கடைசியில் என்ன ஆச்சுதான்றது தான் படத்தோடைய கதையே. வேறு லெவல் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ கொரியன் ட்ராமா மூவி உங்களுக்கு பிடிக்குன்றவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகும். ஸோ எல்லா ஆடியன்ஸும் இந்த படம் வந்து ஒர்க் ஆகுமோன்றது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ராமா பேஸ்டு த்ரில்லர் மூவிக்கு லைக் பண்ணுற ஆடியன்ஸாக இருந்தீங்களா உங்களுக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வெப்சீரிஸை பாருங்கள். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் கிட்டத்தட்ட படத்தோட டியூரேஷன் இருக்குது. ஸோ இதே மாதிரி மூவி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.